வெற்றினா இதுதான் உண்மையான வெற்றி. ஒரு திரைப்படத்திற்கு இந்த மாதிரி வெற்றி கிடைத்து விட்டால் அந்த திரைப்படம் பயங்கரமான ஹிட்டான திரைப்படமாக ஆகிவிடும். அந்த மாதிரி தான் பைசன் திரைப்படம் ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபையான ஒரு வெற்றி கொடுத்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக ஒரு பெருமையான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. பைசன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். ஸோ இந்த திரைப்படத்தோட வெற்றி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற திரைப்படம் ஜூட் அதுக்கப்புறம் டீசல் இந்த ரெண்டு திரைப்படத்தை விட ஓவர்டேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வசூல் ரீதியாகன்னு கேட்டால் வசூல் ரீதியாக தான், ஆனால் அது வேறு மாதிரி கம்பேர் பண்ணணும். டீட்டெயிலாக பேசலாம். அதாவது ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ தான் பெரிய ஹீரோ திரைப்படமாக இருந்தாலும், விஜய் திரைப்படமாக இருந்தாலுமே முதல் 4 நாட்கள் அந்த திரைப்படத்தோட வசூல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா முதல் 4 நாட்கள் இல்லை 3 நாட்கள் விடுமுறை நாட்கள் இருக்கிற மாதிரி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகும்போது அந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு வைத்திருப்பவர்கள், முக்கியமாக ரசிகர்கள் கூட்டம் அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை நைட் வசூல் ரொம்பவே அதிகரிக்கும். அதுக்கப்புறமா சாட்டர்டே குடும்ப ரசிகர்கள் அதிகமாக வருவாங்க. சண்டே இந்த திரைப்படத்தோட வசூல் இன்னுமே அதிகரிக்கும். இந்த 4 நாட்கள் தான் படத்தோட வசூல் கிராஃப் இப்படியே ஏறும். சொல்லப்போனால் பல திரைப்படங்கள் சண்டேவே வசூல் டவுன் ஆக வாய்ப்புகள் இருக்குது, டவுனும் ஆகியிருக்கு. இதுதான் எவ்வளோ பெரிய திரைப்படமாக இருந்தாலும், எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தாலும், எவ்வளவு சூப்பராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஆனால் பைசன் திரைப்படத்துக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கலை. பைசன் திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே இந்த படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது, பெரிய ப்ரமோஷன் எதுவுமே பண்ணலை. ஸோ கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூடவே 2 மிகப்பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆனது. அதனால் இந்த திரைப்படத்துக்கு அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைக்கல, மக்களோட கூட்டம் அதிகமாகவே இல்லை. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த திரைப்படத்துக்கு வந்த பாசிட்டிவான விமர்சனம் மூலமாக மக்களோட கூட்டம் இந்த திரைப்படத்துக்கு அதிகமாக வர ஆரம்பித்தது. கொஞ்சம் கூட இந்த ஒரு விஷயத்த படக்குழு எதிர்பார்க்கல. எந்த அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூ திரைப்படத்தோட கலெக்ஷன் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாகி இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் பர்சன்டேஜ் அதிகரித்து வசூல் அதிகரித்தது, மக்களோட கூட்டமும் அதிகரித்தது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் 4 நாட்கள் வசூல் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த முதல் 4 நாட்கள் ஒரு ஸ்டாண்டர்டான இன்க்ரீஸ் பைசன் திரைப்படம் பண்ணியிருக்கு. அதாவது 5வது நாள், அதாவது விடுமுறை எல்லாமே முடிந்து டியூஸ்டே, ஸோ விடுமுறை எல்லாம் முடிந்து வெனஸ்டே, இந்த வெனஸ்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் கொஞ்சம் ஐயா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக பிரைம் சிட்டிஸான ரொம்ப ரொம்ப பாப்புலரான சிட்டிஸான சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஏரியாஸில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு வசூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் திரையரங்க உரிமையாளர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. ஒரு திரைப்படம் விடுமுறை நாட்கள் இல்லாத சமயத்திலேயும் நல்ல வசூல் பண்ணால் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. பைசன் திரைப்படம் அந்த மாதிரி ஒரு சாதனை தான் பண்ணியிருக்கு. இதுலேயே நமக்கு கிளியராக தெரிகிறது பைசன் திரைப்படம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு சூப்பராக ரீச் ஆகியிருக்கு, மக்கள் அந்த திரைப்படத்தை எந்த அளவுக்கு விரும்பி பார்க்குறாங்கன்னு. கண்டிப்பாக பைசன் திரைப்படம் இப்படியே போனால் வீக் டேஸ்லேயே ஒரு நல்ல வசூல் இருந்தால் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டேக்குள்ளே இந்த திரைப்படம் 50லிருந்து 70 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ ஜூ திரைப்படத்தோட வசூல் கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கு. அதாவது நேற்று வரைக்குமே இந்த திரைப்படத்தோட வசூல் எவ்ரிடே 10 crores மேலே கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அந்த டபுள் டிஜிட்லேருந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு ஜூ திரைப்படம் ஆகிவிட்டது. ஆனால் பைசன் திரைப்படம் சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ பைசன் திரைப்படத்தோட கிராஃப் மேலே போய் கொண்டு இருக்கு. ஜூ திரைப்படத்தோட கிராஃப் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ பைசன் திரைப்படத்தை பயங்கரமாக மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வசூல் ரீதியாகவும் ஒரு பக்கம் ஒரு பாசிட்டிவான ஒரு வசூல் தயாரிப்பாளர்களுக்கும் சரி, திரையரங்க உரிமையாளர்களுக்கும் சரி செம ஹாப்பியான மூமெண்ட். விமர்சனம் ரீதியாகவும் இந்த திரைப்படத்தை மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். பைசன் மாபெரும் வெற்றி. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வெற்றினா இதுதான் உண்மையான வெற்றி. ஒரு திரைப்படத்திற்கு இந்த மாதிரி வெற்றி கிடைத்து விட்டால் அந்த திரைப்படம் பயங்கரமான ஹிட்டான திரைப்படமாக ஆகிவிடும். அந்த மாதிரி தான் பைசன் திரைப்படம் ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபையான ஒரு வெற்றி கொடுத்திருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக
ஒரு பெருமையான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. பைசன் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். ஸோ இந்த திரைப்படத்தோட வெற்றி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற திரைப்படம் ஜூட் அதுக்கப்புறம் டீசல் இந்த 2 திரைப்படத்தை விட ஓவர்டேக் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வசூல் ரீதியாகனு கேட்டால் வசூல் ரீதியாக தான், ஆனால் அது வேறு மாதிரி கம்பேர் பண்ணணும். டீட்டெயிலாக பேசலாம். அதாவது ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ தான் பெரிய ஹீரோ திரைப்படமாக இருந்தாலும், விஜய் திரைப்படமாக இருந்தாலுமே முதல் 4 நாட்கள் அந்த திரைப்படத்தோட வசூல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா முதல் 4 நாட்கள் இல்லை 3 நாட்கள் விடுமுறை நாட்கள் இருக்கிற மாதிரி தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வியாழக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகும்போது அந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்பு வைத்திருப்பவர்கள், முக்கியமாக ரசிகர்கள் கூட்டம் அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். ஆனால் வெள்ளிக்கிழமை நைட் வசூல் ரொம்பவே அதிகரிக்கும். அதுக்கப்புறமா சாட்டர்டே குடும்ப ரசிகர்கள் அதிகமாக வருவாங்க. சண்டே இந்த திரைப்படத்தோட வசூல் இன்னுமே அதிகரிக்கும். இந்த 4 நாட்கள் தான் படத்தோட வசூல் கிராஃப் இப்படியே ஏறும். சொல்லப்போனால் பல திரைப்படங்கள் சண்டேவே வசூல் டவுன் ஆக வாய்ப்புகள் இருக்குது, டவுனும் ஆகியிருக்கு. இதுதான் எவ்வளோ பெரிய திரைப்படமாக இருந்தாலும், எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்தாலும், எவ்வளவு சூப்பராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஆனால் பைசன் திரைப்படத்துக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கலை. பைசன் திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்குமே இந்த படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது, பெரிய ப்ரமோஷன் எதுவுமே பண்ணலை. ஸோ கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூடவே 2 மிகப்பெரிய படங்கள் ரிலீஸ் ஆனது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற திரைப்படம் ரிலீஸ் ஆனது. அதனால இந்த திரைப்படத்துக்கு அதிகமான ஸ்க்ரீன் கவுண்ட் கிடைக்கல, மக்களோட கூட்டம் அதிகமாகவே இல்லை. ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த திரைப்படத்துக்கு வந்த பாசிட்டிவான விமர்சனம் மூலமாக மக்களோட கூட்டம் இந்த திரைப்படத்துக்கு அதிகமாக வர ஆரம்பித்தது. கொஞ்சம் கூட இந்த ஒரு விஷயத்த படக்குழு எதிர்பார்க்கல. எந்த அளவுக்கு அதிகமாக வர ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூ திரைப்படத்தோட கலெக்ஷன் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாகி இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் பர்சன்டேஜ் அதிகரித்து வசூல் அதிகரித்தது, மக்களோட கூட்டமும் அதிகரித்தது. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முதல் 4 நாட்கள் வசூல் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த முதல் 4 நாட்கள் ஒரு ஸ்டாண்டர்டான இன்க்ரீஸ் பைசன் திரைப்படம் பண்ணியிருக்கு. அதாவது 5வது நாள், அதாவது விடுமுறை எல்லாமே முடிந்து டியூஸ்டே, ஸோ விடுமுறை எல்லாம் முடிந்து வெனஸ்டே, இந்த வெனஸ்டேவும் இந்த திரைப்படத்தோட வசூல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக பிரைம் சிட்டிஸான ரொம்ப ரொம்ப பாப்புலரான சிட்டிஸான சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த மாதிரி ஏரியாஸில் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு வசூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் திரையரங்க உரிமையாளர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. ஒரு திரைப்படம் விடுமுறை நாட்கள் இல்லாத சமயத்திலேயும் நல்ல வசூல் பண்ணால் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. பைசன் திரைப்படம் அந்த மாதிரி ஒரு சாதனை தான் பண்ணியிருக்கு. இதுலேயே நமக்கு கிளியராக தெரிகிறது பைசன் திரைப்படம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு சூப்பராக ரீச் ஆகியிருக்கு, மக்கள் அந்த திரைப்படத்தை எந்த அளவுக்கு விரும்பி பார்க்குறாங்கன்னு. கண்டிப்பாக பைசன் திரைப்படம் இப்படியே போனால் வீக் டேஸ்லேயே ஒரு நல்ல வசூல் இருந்தால் கண்டிப்பாக சாட்டர்டே சண்டேக்குள்ளே இந்த திரைப்படம் 50லிருந்து 70 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இந்த ஜூ திரைப்படத்தோட வசூல் கொஞ்சம் டவுன் ஆகியிருக்கு. அதாவது நேற்று வரைக்குமே இந்த திரைப்படத்தோட வசூல் எவ்ரிடே 10 crores மேலே கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இப்போ அந்த டபுள் டிஜிட்லேருந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு ஜூ திரைப்படம் ஆகிவிட்டது. ஆனால் பைசன் திரைப்படம் சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ பைசன் திரைப்படத்தோட கிராஃப் மேலே மேலே போய் கொண்டு இருக்கு. ஜூ திரைப்படத்தோட கிராஃப் கொஞ்சம் கீழே கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ பைசன் திரைப்படத்தை பயங்கரமாக மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வசூல் ரீதியாகவும் ஒரு பக்கம் ஒரு பாசிட்டிவான ஒரு வசூல், தயாரிப்பாளர்களுக்கும் சரி திரையரங்க உரிமையாளர்களுக்கும் சரி செம ஹாப்பியான மூமெண்ட். விமர்சனம் ரீதியாகவும் இந்த திரைப்படத்தை மக்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பைசன் மாபெரும் வெற்றி. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.